ஜொமேட்டோக்காரவங்க போடுற நோட்டிஃபிகேஷனே பக்க மெட்டீரியலாக தான் இருக்கும். இதில் ஆடு தானாக வந்து பிரியாணி ஆன மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு நம்ம ஆளுங்க கிட்ட வசமாக சிக்கிட்டாங்க. அப்படி ஜொமேட்டோ போட்ட போஸ்ட் என்ன, அதுக்கு நம்ம ஆளுங்க என்னெல்லாம் தக் லைஃப் கொடுத்தாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்பெல்லாம் சாப்பாடு வாங்குறதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, அவங்க அனுப்புற நோட்டிபிகேஷனை பார்க்கறதுக்காகவே நம்மள பல பேர் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அவங்க அனுப்புற பிக்கப் லைன்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளால இம்ப்ரெஸ் ஆகாம இருக்கவே முடியாது. ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்போம் ஆஃபீஸ்ல, இல்ல ஹெச்ஆர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்போம். அந்த டைம்ல அவங்க ஃபோன் நோட்டிபிகேஷனை பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல சில வேலைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த டைம்ல வீரர்கள்லாம் சொல்ற வார்த்தை சாப்பிடு, பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற டென்ஷனும் மறந்து போயிடும். அதுவும் பிஸில பசிய மறந்துடாதீங்க அப்படின்னு ரைமிங் டைமிங் எல்லாம் ஃபாலோ பண்ணி அனுப்புவாங்க பாரு. இந்த படத்தோட டைலாக் எல்லாம் இப்படியெல்லாம் கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளவு நாள் பழகிட்டு டைமுக்கு ஆர்டர் போடலைன்னா எப்படி அப்படின்லாம் அனுப்புவாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. சொல்ல போனா அம்மாக்கு அப்புறம் நம்மள சாப்பிட்டியான்னு கேட்கிற ஒரே ஜீவன் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவா தான் இருக்கும். இப்போ ஜொமேட்டோ பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய நேரத்துல வெயில் அதிகமா இருக்க நேரத்துல ஆர்டர் போடுறத அவாய்ட் பண்ணுங்க, தேவை இருந்தா மட்டும் ஆர்டர் போடுங்க. எப்படி தேவை இருந்தா மட்டும் ஆர்டர் போடவா? எங்க தேவையில்லாம ஆர்டர் போடுறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? 24x7 சர்வீஸ் இருக்கும்னு முறவாசல் வழியா சொல்லிட்டு மதிய நேரத்துல வெயில் நேரத்துல ஆர்டரை அவாய்ட் பண்ணவும்னு புறவாசல் வழியா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? பேசாம ஜொமேட்டோவே அவாய்ட் பண்ணிடுவோம். இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட ஆர்டர் போடுறத அவாய்ட் பண்ணிட்டு ஸ்விக்கில வாங்கிக்கிறோம். அதுலயும் ஒருத்தர் பேசாம உங்க எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஃபுட் டெலிவரி பண்ண கார் வாங்கி கொடுத்துருங்கன்னு போட்டிருக்காரு. உங்க எம்ப்ளாயீஸ் மேல இவ்வளோ கன்சர்னா இருக்க ஓனரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அவங்களுக்கு இன்சென்டிவ் ஏத்தி கொடுத்துருக்கலாம், இல்ல வாட்டர் பாட்டில் ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பேட்டரி ஃபேன் வாங்கி கொடுக்கலாம். அது கூட இல்லையா, யூனிஃபார்ம காட்டன்ல மாத்தி கொடுக்கலாம். இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் பண்ணாலே அவங்க நிம்மதியா வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எங்களை ஆர்டர் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அப்ப இதுக்கெல்லாம் என்ன மீனிங்? உங்க ஆப்ல ஆட் பண்ணாதீங்க, வேற ஏதாவது ஆப்ல ஆட் பண்ணிருக்கோங்கன்னு சொல்ல வரீங்களா? அதுக்காக தான் அர்த்தம். ஜொமேட்டோட இந்த போஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.